ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் சூப்பராக போச்சு விஜய் சேதுபதி அவங்களுடைய எபிசோடில். குறிப்பாக விஜய் பார்வதியோட ரசிகர்களுக்கு வந்துட்டு செம்ம பெரிய ஒரு ட்ரீட்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் சீசன் 9 ஆரம்பித்து இந்த மாதிரி விஜய் பார்வதி திட்டு வாங்காத ஒரு எபிசோடு இது தான். விஜய் பார்வதி அப்ரிசியேஷன் வாங்கின எபிசோடு இது தான். சூப்பராக இருந்துச்சு. அவர் அந்த ஒரு திட்டம் அங்கே வந்து நம்ம விக்ரமை வந்து எழுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அதை வந்துட்டு இந்த அம்மா வியானா வந்துட்டு அதில் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க அங்கேயே சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு. ஏமா அது ஒரு திட்டமாக அவர் எழுப்புறதுக்கு அவங்க அங்கேயே சொல்லியிருந்தால் அந்த திட்டமே வந்து ஃப்ளாப் ஆகிடுவேம்மா. திட்டம் போட்டால் தானே இந்த கேமு அப்படின்னு ஒன்று மூஞ்சி மாறி போச்சு வியானாக்கும் ரம்யாவுக்கும். அங்கே ஒரு செம்ம அப்ரிசியேஷன் கிடச்சிது. கிளாப்ஸ் நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் இப்போ ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்களே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ஆரம்பித்தார். இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடும்போது என்னவா நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. விஜய் போகிறது நான் வந்து ஏரியாவில் வந்துட்டு கெத்தாக அப்படி சுற்றிட்டு போகிற ஒரு பொண்ணு மாதிரி. கனி வந்துட்டு கனிக்கு எப்பயுமே வந்துட்டு சூப்பராக சொல்லுவாங்க, அது பாசிட்டிவ். ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்க போல பெரிய பொண்ணுங்க இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வயசில் வந்துட்டு அவங்க வந்து என்னமோ சொன்னாங்களே, ஆஹா இப்போ தான் பார்த்தேன், கட்டினா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணுமா. இன்னொரு ஆசை. அப்படியே ஒருத்தங்களாம் வந்து பேசினாங்க. நம்ம வினோத் அந்த மாதிரி பேசினார். எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறமா தான் வச்சார் மேட். என்னென்னா உங்களுக்காக ஒரு இதெல்லாம் ஃபீல் பண்ண தெரிஞ்சதில்ல, உங்களுக்காக வந்துட்டு ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒருத்தரும் கலாய்க்கிறாரு. சுபிக்ஷா ஃபஸ்ட்டு கிடையாது. கிருமின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்களே, செஞ்சுக்கலாமா? நீங்களும் சாயந்தரம் நிறைய இடத்துல சண்டை போட்டிங்களே, அந்த கிருமி கேரக்டராகவே சண்டை போட்டிங்களாமா அப்படின்னு அவங்க சைலண்ட்டு. ஓகே டன். ஸோ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டு ரைட்டு. இப்போ அடுத்தது யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார்? விக்ரம் நீங்கள் சொல்லுங்க சார். நான் அந்த வாய்ஸை வந்து எடுக்க ட்ரை பண்ணேன். ஓகே பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது விஜய் பார்வதி நீங்கள் சொல்லுங்க சார். நான் வந்துட்டு நல்லா பண்ணேன். ஓகே சூப்பராக பண்ணீங்க, அந்த கேரக்டரை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் பண்ணாங்க. உண்மையிலேயே விஜய் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் நான் பாராட்டுகள் தெரிவிக்கிறேன்னு. ஒரே சவுண்டு, சரியான சவுண்டு. ஏன் அப்படின்னா விஜய் பார்வதி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டிருந்தாங்க. எவ்வளோ காண்டாக இருப்பாங்க. இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா, யாரெல்லாம் பெஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களும் வந்து ஒஸ்ட்டுக்கு தான் போனாங்க. ஏன்னா எல்லாரையும் ஒருத்தர் கேட்டு வர்றாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அப்போ இவர் சபரி அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு, சார் நான் வந்து குணா மாதிரி கேரக்டரு, நானே ஒரு கொகை அமைச்சேன் சார். அப்புறமா சிவகாமி மாதிரி ஒரு கேரக்டர், யாராவது பொருள் எடுத்து வந்துடுவேன், அவங்க எதாவது செஞ்சால் நான் கொடுத்துருவேன் சொன்னார். உடனே சொன்னார். அதுக்கு இவர் சொன்னார் விஜய் சேதுபதி, சொல்லும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்க நல்லா இல்லைன்ட்டார். சொல்லும்போது சுவாரஸ்யமாக சொல்கிறீங்க ஆனால் செஞ்சது சுவாரஸ்யமாக இல்லைன்ட்டாங்க. ஆனால் இவரை வந்து நாங்கள் பெஸ்ட்டில் சொல்கிறாங்க. எப்படி மொத்தம் 10 அது ஒரு 16 பேரில் 10 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. இவர் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி? அப்போ இந்த 10 பேரை விட நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தால் தான் நாங்கள் வந்திருக்கணும். நீங்கள் ஒன்றுமே பண்ணல. புரியுதுங்களா? நான் ஏன் சபரியை வந்து சொன்னேன்னு. சபரி வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கேரக்டராக பண்ணாரோ இல்லையோ, அடுத்த ஆப்போசிட் டீமுக்கு ஜாலரா அடித்தார். ஜாலரா அடித்த உடனே அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு சபரி நல்லா பண்ணார் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக சபரிக்கு வர வேண்டியது விஜய் பார்வதிக்கு வந்திருக்கணும் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். இல்லைனா கமருதீனுக்கு வந்திருக்கணும். ஏன்னா கமருதீனும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டார். சூப்பராக ஒரே ஒரு ஓட்டில் போச்சு. இப்போ சபரிக்கு அத்தனை ஓட்டை போட்ட தூக்கி கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கு போட்டிருந்தாங்கன்னா வேறு யாரோ உள்ள போயிருப்பாங்க, இவங்க அடுப்பு வெளியே இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே தரமான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு குரூப்பாக சேர்ந்து இப்போ திவ்யா உள்ளே உட்காந்து அழுதாங்க பாருங்கள். நீங்களாம் குரூப்பாக சேர்ந்து பண்ணீங்க, குரூப்பாக சேர்ந்து பண்ணாங்க. உண்மையிலே எஃபெக்ட் ஆனது திவ்யா கிடையாது, உண்மையிலே எஃபெக்ட் ஆனது கமருதீனும் விஜய் பார்வதியும் இந்த சபரியால். புரியுதுங்களா? சபரி மட்டும் அவர் ஒழுங்காக ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு, ஏன்னா இவருக்கு வர ஓட்டில் இவங்க 2 பேர் யாருக்காவது வந்திருக்கும், விஜய் பார்வதி இவரும் வந்துட்டு இங்கே இருந்திருப்பாங்க. அது இன்னொரு எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, கமருதீனையும் சொல்லியிருக்கணும். பட் கமருதீனை பற்றி அங்கே பேசவே இல்லை. மேபி நாளைக்கு பேசுவாங்கன்னு தெரியல. சரி, இருந்தாலும் கமருதீன் சூப்பராக பண்ணியிருந்தார். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.